ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய மெயின் பைப்போட டயமீட்டர் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாப்புலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 5 லட்சம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ரிசர்வாயர்லேருந்து சிட்டி எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னா 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதனால் ஹெட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோ நடக்கும்னா 16 மீட்டர் அப்படின்றதையும் தெளிவாக கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் த டயமீட்டர். ஸோ சைஸ் ஆஃப் த சப்ளை மீனிங் என்னென்னா டயமீட்டர் தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க பை யூசிங் போத் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 130 லிட்டர்ஸ் பர் டே பர் பர்சன். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு தேவைப்படக்கூடிய வாட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சி சஃபிக்ஸ் ஹெச் வேல்யூமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கிவன் டேட்டா தான் கீழே எழுதியிருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் டெய்லி பர் கேபிட்டா டிமாண்ட், ஸோ ஆல்ரெடி தெரியும் 130 லிட்டர்ஸ் பர் டே பர் பர்சன் அப்படின்ட்டு. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் 5 lakhs. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் டிமாண்ட் பர் டே தெரிஞ்சிடும். ஒரு ஆளுக்கு 130 லிட்டர்ஸ் அப்படின்னா மொத்த பாப்புலேஷனுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது நமக்கு 165 வருது. சாரி 65 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே அப்படின்ற மாதிரி வரும். 65 இன்ட்டு 10⁶ வரும். 6னா என்னது, மில்லியன் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வாட்டர் டிமாண்ட் ஃபார் விச் சப்ளை மெயின் இஸ் டு பி டிசைன். ஸோ சப்ளை மெயினை எப்படி டிசைன் பண்ணோன்னா, பம்பிங் பண்ணுறாங்களா, மொத்த ஒரு நாளைக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதில் பாதி வந்து 8 மணி நேரத்துலேயே சப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ 65 லிட்டர்ஸ்ன்றது ஒரு நாளைக்கு, அதாவது 24 hours. அதில் பாதினா எவ்வளோ, 50%னா 12 hours. அந்த 12 ஹவர்ஸில் நம்ம என்ன சப்ளை, 12 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதை நான் 8 மணி நேரத்துலேயே சப்ளை பண்ணணும். அப்போனா நமக்கு ஸோ ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 97.5 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே வந்துடும். இதை நான் என்ன பண்ணுறேன்னா மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். எப்படி, எம்னா என்னது 10⁶. லிட்டர்ஸை நான் மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 10⁻³ டினாமினேட்டரில் போடுங்க. நெக்ஸ்ட்டு டே இருக்குல்ல, அதை வந்து 24 × 60 × 16 போட்டிங்கன்னா டேவை செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வரக்கூடியது என்னது, 1.128 மீட்டர் கியூப் பர் செகண்ட். நெக்ஸ்ட் லென்த், ஹெட் லாஸ் எல்லாமே கொஷன்லேயே கொடுத்தாச்சு. டயமீட்டர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டிசைன் பண்ண போகிறோம் பைப்போட டயமீட்டர். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேசன்ஸ் வில்லியம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா ஹேசன்ஸ் வில்லியம் ஃபார்முலா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேசன்ஸ் வில்லியம் ஃபார்முலா என்னது, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.85 CH R⁻0.63 S⁻0.54. இதில் CH வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வில்லியம்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 130 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷன்லேயே. நெக்ஸ்ட் ஆர்ன்றது நம்ம ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராலிக் மீன் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பைப்பு ரன்னிங் ஃபுல் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா D/4 வரும். D/4 இது எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஜஸ்ட் ஏரியா பை பெரிமீட்டர் போட்டிங்கனாவே வந்துடும். ஏரியான்றது என்னது, π/4 × D². ஏரியா ஓகே, பெரிமீட்டர் πd. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா D/4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வெலாசிட்டின்றது நமக்கு தெரியும். ஸோ டிஸ்சார்ஜ் பை ஏரியா. டிஸ்சார்ஜ் தான் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்க. மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு 1.128 அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பை ஏரியா. இங்கே டயமீட்டர் தான் நம்ம கால்குலேட்டே பண்ணணும். அப்போனா இந்த டேட்டா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ வெலாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 0.85 அப்படி எழுதியாச்சு. CH வேல்யூ 130. ஆர்ன்றது ஹைட்ராலிக் மீன் டெப்த்ன்றது D/4. நெக்ஸ்ட் ஸ்லோப்பை எப்படி எழுதணும்னா, ஸோ ஸ்லோப்பு வந்து பார்த்திங்கன்னா HL பை ஹெட் லாஸ் டிவைட் பை லென்த். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 மீட்ரு. லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ரிசர்வாயரில் இருந்து நமக்கு சிட்டி எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னா 7 கிலோமீட்டர், அதாவது 7000 மீட்டர். ஸோ இந்த ரெண்டையும் ரேஷியோ எடுத்திங்கன்னா நமக்கு ஸ்லோப் வந்து கிடச்சிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக டயமீட்டர் எவ்வளோ வருது நமக்கு, 0.932 மீட்டர். பட் இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்காது. ஸோ அதனால் ரவுண்ட் ஃபிகர் பண்ணணும். ரவுண்ட் ஃபிகர் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸாக்டு ஒரு 1 மீட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ரவுண்ட் ஃபிகர் பண்ணிடலாம். கிளியருங்களா? இதுதான் ஹேசன்ஸ் வில்லியம் ஃபார்முலா. சிம்பிள் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். நெக்ஸ்ட் டார்சி வெஸ்பேக் ஃபார்முலா பாருங்கள். FL/D × V²/2D. ஸோ இந்த V²/2Dன்றது என்னன்னு சொல்லுவோம்னா கைனடிக் ஹெட்னு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு லாஸை வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் ஹெட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ முன்னாடி வந்து சில கோஎஃபிஷியன்ஸ் என்ன,
FL/Dன்றது ஜஸ்ட் ஒரு கோஎஃபிஷியன்ட். பைப்புக்கு வந்து அது மாற போகிறது கிடையாது. லென்த் ஆஃப் த பைப்போ இல்லை டயாமீட்டரோ இல்லை எஃப் வேல்யூவோ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஃபார் அ கிவன் பைப்பு அது கான்ஸ்டன்ட். ஸோ FL/Dன்றது ஜஸ்ட் ஒரு கோஎஃபிஷியன்ட் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ கைனடிக் ஹெட் என்னது V ஸ்கொயர். சிம்பிளிஃபிகேஷன் எப்படி எழுதலாம்னா ஹெட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக K டைம்ஸ் ஆஃப் V ஸ்கொயர் 2G அப்படின்ற மாதிரி எழுதலாம். இந்த Kன்றது என்னென்னா FL/D அப்படின்றது சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாது. ரிமைனிங் எல்லாமே சப்ஸ்டியூஷன் தான். ஸோ வெலாசிட்டின்றது டிஸ்சார்ஜ் பை ஏரியா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக இது வரும். ஸோ இதில் எஃபோட வேல்யூ நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 0.012. நெக்ஸ்ட்டு லென்த்து தெரியும், டிஸ்சார்ஜ் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக எவ்வளோ வருது, டயாமீட்டர் 0.89 மீட்டர். ப்ரீவியஸ் எவ்வளோ இருந்தது, 0.932 மீட்டர். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே டார்சியில் நமக்கு கம்மியாக வருது, அதே வில்லியம்ஸ் ஃபார்முலாவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. ஸோ ஃபைனலாக நம்ம எப்படியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் என்ன இருக்கும்னா 1 மீட்டர் அவைலபிளாக இருக்கும். ஸோ டேரெக்டாக 1 மீட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பவுமே டயாமீட்டர் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஃபிகர் பண்ணும்போது ஹையர் லெவலில் ரவுண்ட் ஃபிகர் பண்ணுவோம், லீஸ்ட் வேல்யூலாம் எடுத்துக்கூடாது. ஸோ அடாப்ட் மேக்ஸிமம் வேல்யூ. கிளியருங்களா? ஸோ தட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.